வணக்கம். சக்தி சேனலின் புதுவையின் இன்றைய நிகழ்வுகள். புதுச்சேரி மக்களவை தொகுதியில் போட்டியிட வேட்புமனு தாக்கல் செய்த பாஜக, அதிமுக வேட்பாளர் சொத்து விவரங்களை தேர்தல் துறை வெளியிட்டுள்ளது. இதுகுறித்து புதுச்சேரி தேர்தல் துறை வெளியிட்டுள்ள செய்திக்குறிப்பில், பாஜக வேட்பாளர் நமச்சிவாயத்தின் அசையும் சொத்து ரூபாய் 28,12,000 சுயமாக வாங்கிய அசையா சொத்து மதிப்பு ரூபாய் 6,87,00,000, பூர்வீக சொத்து மதிப்பு ரூபாய் 3,07,00,000, மொத்த மதிப்பு ரூபாய் 10,22,00,000 இதில் ரூபாய் 6,94,00,000 கடன் என குறிப்பிடப்பட்டுள்ளது. அவரது மனைவி வசந்தியின் பெயரில் அசையும் சொத்து ரூபாய் 1,40,00,000, சுயமாக வாங்கிய அசையா சொத்து 11,30,00,000, பூர்வீக சொத்து ரூபாய் 1,25,00,000, கடன் ரூபாய் 8,99,00,000 என குறிப்பிடப்பட்டுள்ளது. இருவரும் கூட்டாக வாங்கிய சொத்து ரூபாய் 1,58,00,000 என தெரிவிக்கப்பட்டுள்ளது. இதேபோல் அதிமுக வேட்பாளர் தமிழ்வேந்தனின் அசையும் சொத்து ரூபாய் 39,00,000, அசையா சொத்து இல்லை என கூறப்பட்டுள்ளது. கடன் ரூபாய் 1,24,00,000, மனைவி நிவேதிதா பெயரில் அசையும் சொத்து ரூபாய் 67,00,000, அசையா சொத்து ரூபாய் 1,23,00,000, வீட்டு கடனாக ரூபாய் 28,00,000 உள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. இதேபோல் சுயேட்சை வேட்பாளர்களும் சொத்து மதிப்புகளையும் ஆவணங்களுடன் தாக்கல் செய்தனர். தைலாபுரம் தோட்டத்தில் பாமக நிறுவனர் ராமதாஸை புதுச்சேரி மாநில பாஜக நாடாளுமன்ற வேட்பாளர் நமச்சிவாயம் சந்தித்து ஆசி பெற்றார். நாடாளுமன்ற தேர்தல் தமிழகத்தில் தேசிய ஜனநாயக கூட்டணிகள், பாட்டாளி மக்கள் கட்சி முக்கிய அங்கம் வகித்து வருகிறது. இந்நிலையில் புதுச்சேரி மாநிலத்தில் உள்துறை அமைச்சர் நாடாளுமன்ற வேட்பாளராக அறிவிக்கப்பட்டு மார்ச் 25ஆம் தேதி வேட்புமனு தாக்கல் செய்தார். இந்நிலையில் புதுச்சேரியில் பாஜக சார்பில் போட்டியிடும் நமச்சிவாயம் பாட்டாளி மக்கள் கட்சி நிறுவன தலைவர் ராமதாஸை தைலாபுரம் தோட்டத்தில் உள்ள அவரது இல்லத்தில் மரியாதை நிமித்தமாக சந்தித்து ஆசி பெற்று புதுச்சேரி மாநிலத்திற்கு தேர்தல் பிரச்சாரத்தில் கலந்து கொள்ளுமாறு அழைப்பு விடுத்துள்ளார். இதில் புதுச்சேரி மாநில பாட்டாளி மக்கள் கட்சி அமைப்பாளர் கணபதி மற்றும் பாட்டாளி மக்கள் கட்சி, பாரதிய ஜனதா கட்சி நிர்வாகிகள் ஆகியோர் உடனிருந்தனர். புதுச்சேரியில் நடைபெற உள்ள மக்களவை தேர்தல் துளி கூட நேர்மையாக நடைபெற வாய்ப்பில்லை என்றும், காவல்துறையினரே போட்டியிடும் வேட்பாளரான அமைச்சருக்கு ஆதரவாக செயல்படுகின்றனர் என அதிமுக மாநில செயலாளர் அன்பழகன் பரபரப்பு குற்றச்சாட்டு. புதுச்சேரி உப்பளத்தில் உள்ள அதிமுக தலைமை அலுவலகத்தில் செய்தியாளர்களிடம் பேசிய அதிமுக மாநில செயலாளர் அன்பழகன், புதுச்சேரி மாநிலத்தின் கழகத்தினுடைய வெற்றி வேட்பாளர் தமிழ்வேந்தனை ஆதரித்து வரும் 30ஆம் தேதி அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடியார் புதுச்சேரி புதிய துறைமுக வளாக பகுதியில் நடைபெறும் மாபெரும் பொதுக்கூட்டத்தில் சிறப்புரையாற்ற உள்ளார் என்றும், இந்த கூட்டம் முடிந்த பிறகு 1ஆம் தேதியில் இருந்து புதுச்சேரி மாநிலம் முழுவதும் அதிமுக மற்றும் கூட்டணி கட்சிகள் பிரச்சார பயணம் தொடங்க உள்ளனர் என கூறினார். மேலும் புதுச்சேரி மாநிலத்தில் நடைபெற உள்ள இந்த நாடாளுமன்ற தேர்தலில் வேட்பாளர்களிடையே ஒரு சமநிலை இல்லாத சூழ்நிலை உள்ளதாகவும், அமைச்சர் பதவியில் இருந்து கொண்டு தேர்தலை சந்திக்கலாம் என இந்திய தேர்தல் ஆணையம் முடிவெடுத்து இருப்பது என்பது தவறான செயலாகும். இது சம்பந்தமாக நாளை தலைமை கழகத்தின் அனுமதி பெற்று இந்திய தலைமை தேர்தல் ஆணையத்திற்கு ஒரு கடிதம் அனுப்ப உள்ளதாக கூறிய அவர், அந்த கடிதத்தில் இருக்கக்கூடிய நியாயமான காரணங்களை பரிசீலனை செய்து உடனடியாக இந்திய தேர்தல் ஆணையம் இது சம்பந்தமாக வேட்பாளர்களிடையே ஒரு சமநிலையை உருவாக்க வேண்டும் என்றார். மேலும் தேர்தல் துறை உத்தரவை மீறி 100க்கும் மேற்பட்ட பாஜக வேட்பாளர்களின் தொண்டர்கள் மாவட்ட ஆட்சியர் அலுவலகம் எதிராக நின்று கொண்டு கட்சி கொடியினை தூக்கிக் கொண்டும் கோஷங்களை எழுப்பிக் கொண்டு இருந்ததாகவும், இதை காவல்துறையினர் கைகட்டி வேடிக்கை பார்ப்பதாகவும், இது மட்டுமல்லாமல் ஒரு ஆம்புலன்ஸ் வண்டி செல்ல முடியாத அளவில் கூட்டம் இருந்ததால் காவல்துறையினரே அந்த ஆம்புலன்ஸ் வண்டிக்கு வழி விடாமல் அந்த ஆம்புலன்ஸ் வண்டியினை மறித்து வேறு வழியாக அனுப்பிவிட்டனர். ஆகவே இந்த தேர்தல் துளி கூட நேர்மையாக நடப்பதற்கு வாய்ப்பில்லை என அதிமுக மாநில செயலாளர் அன்பழகன் குற்றம் சாட்டியுள்ளார். கோடை காலத்தில் ஏற்படும் வெப்பத்தை சமாளிப்பது குறித்து சுகாதாரத்துறை பல்வேறு வழிமுறைகளை கடைபிடிக்க அறிவுறுத்தியுள்ளது.
இதுகுறித்து சுகாதாரத்துறை இயக்குநர் ஸ்ரீராமுலு வெளியிட்டுள்ள செய்திக்குறிப்பில், வெப்பத்தில் இருந்து பாதுகாக்க அதிக அளவில் தண்ணீர் பருக வேண்டும், மோர், எலுமிச்சை சாறு இவற்றுடன் சிறிது உப்பு கலந்து பருக வேண்டும் எனவும், இளநீர், நீர்ச்சத்து கரைசலை குடிக்க வேண்டும், மேலும் தளர்வான மெல்லிய பருத்தி ஆடைகளை அணிய வேண்டும் என்றும், கம்பளி ஆடைகளை போர்த்திக் கொள்வதை தவிர்க்க வேண்டும் என்றும் குறிப்பிடப்பட்டுள்ளது. மேலும் இருக்கும் இடத்தை காற்றோட்டமாக வைத்திருக்க வேண்டும், பகல் 12 மணி முதல் மதியம் 3 மணி வரை வெளியில் செல்வதை தவிர்க்க வேண்டும் என சுகாதாரத்துறை வெளியிட்டுள்ள செய்திக்குறிப்பில் கூறப்பட்டுள்ளது. மயிலம் அருகே உரிய ஆவணங்கள் இன்றி இருசக்கர வாகனத்தில் எடுத்துச் சென்ற ரூபாய் 71,700 ரொக்க பணத்தை பறக்கும் படையினர் பறிமுதல் செய்தனர். விழுப்புரம் மாவட்டம் மயிலம் சட்டமன்ற தொகுதிக்கு உட்பட்ட கடுகப்பட்டு அருகே வல்லம் துணை வட்டார வளர்ச்சி அலுவலர் முருகன் தலைமையிலான தேர்தல் பறக்கும் படையினர் வாகன தணிக்கை மேற்கொண்ட பொழுது அவ்வழியே வீராமூரில் இருந்து கடுகப்பட்டு நோக்கி இருசக்கர வாகனத்தில் வந்த நபரை தடுத்து நிறுத்தி சோதனை செய்ததில் அவரிடம் உரிய ஆவணங்கள் இன்றி ரூபாய் 71,700 ரொக்கப்பணம் இருந்தது கண்டுபிடிக்கப்பட்டது. துணை வட்டார வளர்ச்சி அலுவலர் முருகன், சிறப்பு சப் இன்ஸ்பெக்டர் தமிழ்ச்செல்வன், காவல்துறையினர் உஷா, அன்புமணி ஆகியோர் கொண்ட பறக்கும் படையினர் மயிலம் உதவி தேர்தல் நடத்தும் அலுவலரும் திண்டிவனம் வட்டாட்சியருமான சிவா அவர்களிடம் அந்த பணத்தை ஒப்படைத்தனர். ஒப்படைக்கப்பட்ட ரொக்கப்பணம் ரூபாய் 71,700 அரசு கருவூலத்தில் சேர்க்கப்பட்டது. காரைக்கால் மாவட்டத்தில் தேர்தல் விழிப்புணர்வு தொடர்பான வாசகங்கள் அடங்கிய பால் பாக்கெட்டுகளை மாவட்ட ஆட்சியர் மணிகண்டன் வெளியிட்டார். புதுச்சேரி மற்றும் தமிழகத்திற்கு ஒரே கட்டமாக தேர்தல் நடத்த தேர்தல் ஆணையம் அறிவித்துள்ளது. அதன்படி வரும் ஏப்ரல் 19ஆம் தேதி புதுச்சேரி நாடாளுமன்ற தேர்தலுக்கான வாக்குப்பதிவு நடைபெறவுள்ளது. இந்நிலையில் இதுகுறித்த விழிப்புணர்வை மக்களிடம் ஏற்படுத்தும் வகையில் 100% வாக்குப்பதிவை காரைக்கால் மாவட்டத்தில் உறுதி செய்யும் வகையில் காரைக்கால் மாவட்ட மக்கள் இடையே விநியோகம் செய்யப்படும் பால் பாக்கெட்டுகளில் வாக்காளர் தேர்தல் விழிப்புணர்வு குறித்த வாசகங்கள் கொண்ட ரப்பர் ஸ்டாம்ப் சீல் வைத்து மக்களிடையே விநியோகம் செய்யும் நடைமுறையினை ஆட்சியர் மணிகண்டன் துவக்கி வைத்தார். காரைக்கால் கூட்டுறவு பால் உற்பத்தியாளர்கள் ஒன்றியம் மூலம் நாள் ஒன்றிற்கு சுமார் 30,000 பால் பாக்கெட்டுகளில் விழிப்புணர்வு வாசகங்கள் சீல் வைக்கப்பட்டு மக்களிடம் விநியோகம் செய்யப்பட்டு உள்ளதாகவும், 1 மாத காலம் இந்த வாசகங்கள் அடங்கிய பால் பாக்கெட்டுகள் மாவட்டம் முழுவதும் விற்பனை செய்யப்பட உள்ளதாகவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. பால் பாக்கெட்டுகளில் தேர்தல் விழிப்புணர்வு வாசகங்கள் அச்சிடப்பட்டு விநியோகிக்கும் முறை மக்களிடையே பெரும் வரவேற்பை பெற்றுள்ளது. மக்களவை தேர்தலில் இந்தியா கூட்டணிக்கு புதுச்சேரி சமூக நல அமைப்புகள் ஆதரவு அளிக்க முடிவு செய்துள்ளதாக சுயேட்சை சட்டமன்ற உறுப்பினர் நேரு தெரிவித்துள்ளார். புதுச்சேரியில் செய்தியாளர்களை சந்தித்த சுயேட்சை சட்டமன்ற உறுப்பினர் நேரு, மத்தியில் ஏற்கனவே ஆட்சியில் இருந்த கட்சியும் தற்போது ஆளும் கட்சியும் புதுவை மாநில வளர்ச்சிக்கு திட்டங்களை செயல்படுத்தவில்லை என்றும், மக்களவை தேர்தலில் சமூக நல அமைப்புகள் சார்பில் பொது வேட்பாளரை நிறுத்த முடிவெடுத்ததாகவும், தற்போது தேர்தலை சந்திக்க கால நேரம் மிக குறைவாக உள்ளதை கருத்தில் கொண்டு இந்தியா கூட்டணிக்கு பொதுநல அமைப்புகளின் ஆதரவை அளிக்கிறோம் என்றும், இந்தியா கூட்டணியின் தமிழக மக்களவை உறுப்பினர்கள் புதுச்சேரியின் நலனுக்கு குரல் கொடுப்பார்கள் என்று நம்புவதாகவும் கூறியுள்ளார். புதுச்சேரியில் அனைத்து சமூக அமைப்புகள் மற்றும் தன்னார்வலர்கள் கூட்டமைப்பினர் அதிமுக வேட்பாளர் தமிழ்வேந்தனுக்கு ஆதரவு தெரிவிப்பதாக அறிவித்துள்ளனர். இது தொடர்பாக செய்தியாளர்களிடம் பேசிய அனைத்து சமூக அமைப்புகள் மற்றும் தன்னார்வலர்கள் கூட்டமைப்பு நிறுவன தலைவர் சித்தானந்தம், புதுச்சேரியில் இளைஞர்களுக்கு முன்னுரிமை வழங்க வேண்டும், தேர்தலில் போட்டியிட இளைஞர்களுக்கு வாய்ப்பளிக்க வேண்டும், அவ்வாறு தேர்தலில் நிற்கும் இளைஞர்களுக்கு எங்களது முழு ஆதரவு தருவோம் என கோரிக்கை வைத்திருந்ததாக தெரிவித்தார். முன்னுரிமை கொடுக்கும் வேட்பாளர்களுக்கு பாராளுமன்ற தேர்தலில் ஆதரவு தருவோம் என ஏற்கனவே கோரியிருந்ததாகவும், அதன்படி இந்த முறை இளைஞர்களுக்கு முன்னுரிமை கொடுக்கும் வகையில் அதிமுக சார்பில் போட்டியிடும் இளைஞரான தமிழ்வேந்தனுக்கு ஆதரவு தெரிவித்து அவருக்கு பிரச்சாரம் செய்வோம் என கூறினார். இந்நிலையில் அதிமுக சார்பில் பாராளுமன்ற தேர்தலில் போட்டியிட இளைஞராக தமிழ்வேந்தனுக்கு வாய்ப்பு வழங்கி உள்ளதாகவும், எனவே எங்களது கூட்டமைப்பு அவருக்கு முழு ஆதரவை வழங்குகிறோம் என்றும், அவரை வெற்றி பெற வைக்க பாடுபடுவோம் என கூறினார். எங்களது கூட்டமைப்பின் கோரிக்கைகளான மாநில அந்தஸ்து உள்ளிட்டவை அனைத்தும் அதிமுகவின் வேட்பாளரின் வாக்குறுதிகளாக உள்ளது, எனவே அவருக்காக நாங்கள் பணி செய்வோம் என்றனர். மேலும் தொடர்ந்து பேசிய அவர், பாராளுமன்றத்தில் எங்களை போன்ற இளைஞர்களுக்காக போராட
உரையாடவும் பேசவும் ஒரு நபர் கிடைத்துள்ளார் எனவும், ஆகவே எங்களது கூட்டமைப்பின் கீழ் செயல்படும் அனைத்து அமைப்புகளும் அதிமுக வேட்பாளர் தமிழ் வேந்தனின் வெற்றிக்காக பாடுபட்டு பிரச்சாரம் செய்வோம் என கூறினார். புதுச்சேரி தேர்தல் துறை சார்பில் 100% வாக்குப்பதிவை வலியுறுத்தி மூலக்குளம் தனியார் செவிலிய கல்லூரி சார்பில் விழிப்புணர்வு நிகழ்ச்சி நடைபெற்றது. மக்களவை தேர்தலை முன்னிட்டு புதுச்சேரி தேர்தல் துறை சார்பில் 100% வாக்குப்பதிவை வலியுறுத்தியும் உண்மை செய்திகளை கண்டறிவது தொடர்பாக விழிப்புணர்வை ஏற்படுத்தும் வகையில் வாக்காளர் விழிப்புணர்வு நிகழ்ச்சி மூலக்குளம் தனியார் செவிலிய கல்லூரியில் நடைபெற்றது. தேர்தல் துறையின் மாநில ஒருங்கிணைப்பாளர் கோவிந்தசாமி சிறப்பு விருந்தினராக கலந்து கொண்டு பேசுகையில், உண்மை தகவல்களை தேர்தல் ஆணையம் மற்றும் புதுச்சேரி தேர்தல் துறையின் அதிகாரப்பூர்வ சமூக வலைதளத்தில் பகிர்வதை மட்டுமே நம்ப வேண்டும், போலி செய்திகளை பற்றி எவ்வாறு புகார் அளிப்பது என்றும் மெய்ப்பொருள் பற்றியும் விளக்கமாக எடுத்துரைத்தார். இதில் நாட்டு நலப்பணி திட்ட அதிகாரி சதீஷ்குமார், கல்வித்துறை அதிகாரி ஹெலன் ராணி, ஈஸ்ட் கோஸ்ட் இன்ஸ்டிடியூட் ஆஃப் மெடிக்கல் சயின்ஸ் கல்லூரி முதல்வர் டாக்டர் ஜெயா கௌரி உட்பட பலர் கலந்து கொண்டனர். புதுச்சேரியில் மார்ச் 26ஆம் தேதி 10ஆம் வகுப்பு பொதுத் தேர்வு தொடங்குவதையொட்டி மாணவர்கள் தங்களது பெற்றோர்களுடன் கோவிலுக்கு சென்று வழிபாடு செய்தனர். புதுச்சேரி முத்தையால்பேட்டை ராமகிருஷ்ணா நகர் பகுதியில் அமைந்துள்ளது ஸ்ரீ லட்சுமி ஹயக்ரீவர் திருக்கோவில். இந்த கோவிலில் எழுந்தருளி உள்ள ஸ்ரீ லட்சுமி ஹயக்ரீவர் பெருமாள் கல்விக்கு உகந்த தெய்வம் என்பதால் மாணவர்கள் பெற்றோர்கள் தேர்வு நேரங்களில் சகஸ்கர நாம அர்ச்சனை செய்வது வழக்கம். அதன்படி இன்று புதுச்சேரி மாநிலம் முழுவதும் 10ஆம் வகுப்பு பொதுத் தேர்வு தொடங்குவதையொட்டி மாணவர்கள் தங்களது பெற்றோர்களுடன் விடியற்காலை முதலே வந்து பெருமாளிடம் தங்களது தேர்வு அடையாள அட்டை, எழுதுகோல் உள்ளிட்டவற்றை வைத்து தேர்வு நன்றாக எழுத வேண்டும் என வேண்டிச் சென்றனர். இதனால் ஹயக்ரீவர் பெருமாள் அலங்காரத்துடன் எழுந்தருளி பக்தர்களுக்கு காட்சியளித்தார். புதுச்சேரியில் பிரசித்தி பெற்ற காலப்பட்டு பாலமுருகன் ஆலய பங்குனி உத்திர திருவிழாவில் திரளான பக்தர்கள் கிரேனில் தொங்கியபடி சடல் அணிந்து நேர்த்திக்கடன் செலுத்தினர். புதுச்சேரி காலப்பட்டு பகுதியில் அமைந்துள்ள ஸ்ரீ பாலமுருகன் ஆலயத்தின் பங்குனி உத்திர திருவிழா கடந்த மாதம் 27ஆம் தேதி கொடி ஏற்றத்துடன் தொடங்கியது. தொடர்ந்து சுவாமிக்கு பல்வேறு சிறப்பு அபிஷேகம், ஆராதனைகள் நடைபெற்றது. விழாவின் முக்கிய நிகழ்ச்சியான சடல் உற்சவம் நடைபெற்றது. இதில் திரளான பக்தர்கள் பங்கேற்று கிரேன் வாகனத்தில் தொங்கியபடி சடல் அணிந்து நேர்த்திக்கடன் செலுத்தினர். மேலும் சிவன் பார்வதி குளிர்பான பாட்டில்களால் அலங்கரிக்கப்பட்டு வீதி உலா நிகழ்ச்சி நடைபெற்றது. விழாவில் புதுச்சேரி மட்டுமன்றி தமிழகத்தைச் சேர்ந்த பக்தர்கள் 1000க்கும் மேற்பட்டோர் பங்கேற்று சுவாமி தரிசனம் செய்தனர். களித்தீர்த்தால் குப்பம் பகுதியில் அமைந்துள்ள திரௌபதி அம்மன் கோவில் கும்பாபிஷேக விழாவில் திரளான பக்தர்கள் பங்கேற்று சுவாமி தரிசனம் செய்தனர். புதுச்சேரி மாநிலம் மண்ணாடிப்பட்டு கொம்யூன் மதகடிப்பட்டு அடுத்த களித்தீர்த்தால் குப்பம் பகுதியில் அமைந்துள்ள களித்தீர்த்த கலியுக வரத ஆஞ்சநேயர் ஆலயம், சீதா கோதண்ட ராமர் லக்ஷ்மணன் ஆலயம், திரௌபதி அம்மன் கோவில் கும்பாபிஷேகம் நடைபெற்றது. இதனையொட்டி 22ஆம் தேதி மங்கள இசை, தேவ அனுச்சை மற்றும் விக்னேஸ்வர பூஜையும், முதல் கால யாக பூஜையும், 2ஆம் கால யாக பூஜையும், 3ஆம் கால யாக பூஜை ஆகியவை நடைபெற்றது. இதைத் தொடர்ந்து விழாவின் முக்கிய நிகழ்ச்சியாக காலை 10:30 மணிக்கு அனைத்து கோவில்களில் உள்ள பரிவார மூர்த்தியின் மூலவர்கள் மற்றும் விமான கோபுரங்கள் மற்றும் கொடி மரத்திற்கு வேத சாற்று முறைப்படி புனித நீர் ஊற்றப்பட்டது. இந்நிகழ்ச்சியில் ஊர் முக்கியஸ்தர்கள் மற்றும் பல்வேறு கிராமங்களைச் சேர்ந்த ஏராளமான பக்தர்கள் கலந்து கொண்டு சுவாமி தரிசனம் செய்தனர். பங்குனி உத்திர திருவிழாவையொட்டி மயிலம் முருகன் கோவிலில் முத்து பல்லக்கு உற்சவம் வெகு விமர்சையாக நடைபெற்றது. இதில் திரளான பக்தர்கள் கலந்து கொண்டு சுவாமி தரிசனம் செய்தனர். பிரசித்தி பெற்ற மயிலம் கோவிலில் ஆண்டுதோறும் பங்குனி உத்திர திருவிழா வெகு விமர்சையாக நடைபெறுவது வழக்கம். அதன்படி இந்த ஆண்டிற்கான விழா கடந்த 15ஆம் தேதி கொடி ஏற்றத்துடன் தொடங்கியது. கடந்த 23ஆம் தேதி தேரோட்டம் நடைபெற்றது. அதைத் தொடர்ந்து முத்து பல்லக்கு விழாவை முன்னிட்டு காலை சுவாமிக்கு பால், இளநீர், சந்தனம் உள்ளிட்ட பல்வேறு வகையான பொருட்களை கொண்டு சிறப்பு அபிஷேகமும் மகா தீபாராதனையும் நடைபெற்றது. பின்னர் மூலவர் தங்க கவச அலங்காரத்தில் பக்தர்களுக்கு காட்சியளித்தார். அதைத் தொடர்ந்து வண்ண மின் விளக்குகளால் அலங்கரிக்கப்பட்ட முத்து பல்லக்கில் வள்ளி தெய்வானை சமேத சுப்பிரமணிய சுவாமி மலையை சுற்றி வலம் வந்தார். இதில் விழுப்புரம், கடலூர், புதுச்சேரி, திண்டிவனம் உள்ளிட்ட பகுதிகளைச் சேர்ந்த திரளான பக்தர்கள் கலந்து கொண்டு சுவாமி தரிசனம் செய்தனர்.
இரட்டை ரயில் பாதை பணிகள் முடிவடைந்ததை அடுத்து நாகர்கோவில் ஆரல்வாய்மொழி இடையே அதிவிரைவு ரயில் சோதனை ஓட்டம் நடைபெற்றது. இந்த பாதையில் பணிகள் முடிந்த காரணத்தினால் சென்னை மற்றும் நாகர்கோவில் இடையே அதிக ரயில்கள் இயக்க வாய்ப்பு ஏற்பட்டுள்ளது. இதனால் கன்னியாகுமரி மாவட்ட மக்களின் பல நாள் கனவு நிறைவேறப் போகிறது. கடந்த 22ஆம் தேதி இரவு ரஷ்யாவில் இசை கச்சேரி நடைபெற்ற அரங்கில் ISIS பயங்கரவாதிகள் துப்பாக்கிச் சூட்டில் ஈடுபட்டிருந்த சம்பவம் பெரும் அதிர்ச்சியினை ஏற்படுத்தி இருந்தது. இதில் 137 பேர் கொல்லப்பட்ட நிலையில் இதன் பின்னணியில் உக்ரைன் இருக்கலாம் என்று ரஷ்ய அதிபர் புதின் சந்தேகம் தெரிவித்துள்ளார். ஹர்திக் பாண்டியா மும்பை இந்தியன்ஸ் அணியின் கேப்டனாகும் முன் குஜராத் டைட்டன்ஸ் அணியின் கேப்டனாக இருந்தார். 2022 IPL தொடரில் முதன் முறையாக ஹர்திக் பாண்டியா குஜராத் டைட்டன்ஸ் அணியின் கேப்டனாக செயல்பட்டார் என்பது குறிப்பிடத்தக்கது. இத்துடன் சக்தி சேனலின் புதுவையின் இன்றைய நிகழ்வுகள் முடிவடைகின்றன. வணக்கம். உங்கள் சக்தி சேனலின் புதுவையின் அன்றாட நிகழ்வுகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள சக்தி சேனல் புதுச்சேரி யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளுங்கள். மறக்காமல் பெல் பட்டனையும் கிளிக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, லைக் பண்ணுங்க. உங்கள் சக்தி சேனல்.